வணக்கம். இப்போது நம்ம என்ன வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய பால் தினகரன் மற்றுமாக இவாஞ்சலின் பால் தினகரன் உங்களுடைய 2 வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யாருன்னா பால் தினகரன் அவருடைய வீடியோவை நம்ம பார்த்து வந்துடலாம். திட்டத்தில் சேர்த்தார், குடும்ப ஆசீர்வாத திட்டத்திலே சேர்த்தார். அதன் பிறகு ஒரு பெரிய ஆறுதல், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று ஒரு நாளிலே ஃபைனல் என்கொயரி, உயர்ந்த மட்டத்தில் இருக்கும் என்கொயரி, அதுதான் கடைசி என்கொயரி. அதற்கு போக வேண்டும், அன்று காலை போக வேண்டும். அதற்கு முன்னதாக இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலிருந்து. என்னிடமிருந்து அவருக்கு ஒரு செய்தி அன்று SMS மூலமாக வந்தது. எனக்கு அவரை நேரடியாக தெரியாது, ஆனால் இந்த SMS கரெக்டாக கர்த்தருடைய வசனத்தை அந்த மேடையில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசீர்வாதம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு உருட்டை, ஒரு சாட்சி மாதிரி சொல்லி, இந்த சாட்சியிலேயே ஒரு வியாபார தந்திரத்தை, சில காரியங்களை உல்டா வேலையை பார்க்கும்படி அவர் செய்திருக்கார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆபீசர் நீங்கள் ராங்காக இது பண்ணி வேலையை வாங்கிட்டீங்க, இல்லீகலாக வாங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவரை என்கொயரி பண்ணியிருக்கார். அப்படி என்கொயரி பண்ணும் பொழுது இவர் என்ன பண்ணியிருக்காராம், இளம் பங்காளர் திட்டம், அந்த திட்டத்தில் சேரணும் அப்படின்னு சொன்னால் பணம் கொடுக்கணும். அடுத்ததாக இன்னொரு காரியம், குடும்ப ஆசீர்வாத திட்டம். இந்த 2 திட்டத்துலேயும் அந்த ஆபீசர் சேர்ந்தாராம். ஒரே மகிழ்ச்சியாக 2 வாரம் அப்படியே என்கொயரி மாதிரி பண்ணாங்களாம். 3வது என்கொயரியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திட்டத்திலலாம் சேர்ந்த உடனே அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிட்டான். இவர் ஒரு மெசேஜை போட்டு விட்டாராம். போட்டு விட்டோன்னே அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துடுச்சான். இப்போ ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நியாயம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இவர் உருட்டினார் பாருங்க. எப்படின்னா, இளம் பங்காளர் திட்டத்தில் சேர்ந்தார், அதனால் நன்மை நடந்தது, ஆண்டவருடைய வார்த்தையை நான் அனுப்பினேன், நான் மெசேஜில் அனுப்பினேன் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டை விட்டிருக்கேன். தன் பெருமையை காட்டும் வகையில் அதே போல் வியாபார யுக்தியை கடைபிடிச்சிருக்காரு. அவருக்கு இம்பார்ட்டண்ட்டு பணம். அப்போ அந்த இம்பார்ட்டண்ட்டோடு கூட பயணித்து எல்லாம் சொன்னவர் அந்த இளம் பங்காளர் திட்டத்துக்கும் இந்த திட்டத்துக்கும் வாங்க சேருங்கிற மாதிரி சிம்பாலிக்காக அந்த இதில் சொல்லியிருக்கிறார். இவருடைய கூட்டம் அப்படின்னு சொன்னால் பல்லாயிரக்கணக்க பேர் வருவாங்க, லட்சம் பேர் வருவாங்க. அவருடைய பால் டிஜி தினகரனுக்கு லட்சம் பேர் வருவாங்க. ஒரு கூட்டம் இருந்ததுன்னா அவரை பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு க்ரௌடாக இருக்கும். அந்தளவுக்கு ஆண்டவர் அவரோடு கூட பயணித்தார். இந்த மீசை இல்லாத பால் தினகரன் எப்படின்னா 4000 கோடி பத்தலை. அது சில காரியங்கள் எல்லாம் அந்த என்ன சொல்கிறது, கம்பெனி கவர்மெண்ட்டு வேறு 4.5 கிலோ தங்கத்தை கொண்டு போயிட்டு, அதுக்கு அடுத்தாக்கில் சில காரியங்கள் இது கட்டலை, டேக்ஸ் கட்டலைன்னு சொல்லி உருவிட்டு போயிட்டு எத்தனையோ கோடி ரூபா சுருட்டிட்டு போயிட்டு, இப்போ கையில் காசு இல்லை. நகை வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு 4.5 கிலோ தங்கம் வாங்குறதுக்கு, இன்னொரு 5 கிலோ தங்கம் வாங்குறதுக்கு என்ன வழி உண்டோ அதை பால் தினகரன் நல்லா பண்ணியிருக்கார். இப்போ அவன் பாருங்கள், ஒரு தொழில் செய்கிறவனுக்கு அந்த தொழில் மைண்ட் செட்டப்லேயே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, விவசாயம் பண்ணுதவன் ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டால் அவனுடைய எண்ணம் பூரா எப்படி இருக்குன்னா, சார் இந்த இடத்துலலாம் விவசாயம் பண்ணால் 4 போகம் விளையுமே அப்படிங்கிற திங்கிங் வரும். பணமாக்குறவனுக்கு அந்த பணம் காரியம்தான் வருமே ஒழிய, வேதத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிற ஒரு வேலையை தான் பார்த்துருக்கார ஒழிய, அவங்கெல்லாம் மனம் திரும்பணும், அவங்கெல்லாம் ரட்சிப்புக்குள்ளே வரணும், ஆண்டவருக்குள்ளே வரணும் அப்படிங்கிற காரியமே அவர்கிட்ட இல்லை. இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் பணத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் விற்று தரித்திரனுக்கு கொடு, பகிர்ந்து கொடு அப்படின்ட்டு. இப்போது அந்த 4000 கோடி ரூபாயை கொண்டுட்டு போகிறதுல பால் தினகரும் அவருடைய குடும்பமும் சரிங்களா. அப்போது இதை என்ன பண்ணியிருக்கலாம், ஏழையெல்லாம் யாரெல்லாம் பார்த்து அவங்களுக்கு கடன் அடைச்சி விடலாம், இப்படி நிறைய காரியங்களை ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி செய்யலாம். பட் இவங்க ஸ்டில் என்னென்னா, இன்னும் சம்பாதிக்கணும்னு பார்க்காங்க. 4000 கோடி ரூபா சொத்து, ஒரு ஜெட்டு விமானம் வேறு இருக்குது. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு
ஒவ்வொரு இதுலேயும் ரிசார்ட் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை வச்சுக்கிட்டு இப்போ வந்து இளம் பங்காளர் திட்டத்துக்குள்ள சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி ஒரு உருட்டை உருட்டுறாங்கன்னா எவ்வளவு பெரிய கல்ட்டு உபதேசம்னு பாருங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், உங்களுக்கு இந்த உலக பிரகாரமான காரியங்கள் வேணும் அப்படின்னா ஆண்டவருடைய உபதேசத்தில் இருக்கணும், அவருடைய சித்தமாக இருக்கணும். நான் எதாவது ஒன்று கேட்குறேன்னா அவருடைய சித்தப்படி இருந்தால் கண்டிப்பாக தருவார். அதே மாதிரி எனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவர் அப்டேட்டாக இதெல்லாம் இவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் அவருடைய சித்தப்படி நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் நாம் எதுலேயோ ஒரு இதில் குறை விட்ருக்கோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். புரியுதுங்களா? சோதனை வரும், பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். அந்த உபத்திரங்கள் ஊடாகத்தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் நித்திய ஜீவன். இந்த உலக பிரகாரமாக ஓடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரா? உலகத்தில் இந்த கட்டடங்களெல்லாம் கெட்டு அப்படின்னு சொன்னாரா? ஆண்டவர் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டு காலம் ஊழியத்தை செய்தார். எங்கேயாவது இது பண்ணாரா, வச்சாரா? ஒவ்வொரு பில்டிங்காக ஆரம்பித்தார். இளம் பங்காளர் திட்டம், இந்த இளம் பங்காளர் திட்டம்லாம் வேதத்தில் எங்கே இருக்குது? இதெல்லாம் வேகாத வேலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குடும்ப ஆசீர்வாத திட்டம். எதுக்கு? ஆசீர்வதிக்க தான் ஆண்டவர் இருக்காரு. நீங்கள் எதுக்கு போயிட்டு பொய் சொல்கிறீங்க? எதுக்கு வேதத்தில் இல்லாத வேகாததெல்லாம் சொல்கிறீங்க? நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அந்த மாதிரியான காரியங்களை பார்க்குறீங்க. உண்மையிலே சொல்கிறேன், உங்கள்கிட்ட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவர் இல்லை. அதே போல் நீங்கள் நடித்து இந்த மேடையில் வச்சு நடித்து அந்த அழுகிற மாதிரி சீனை போடாதீங்க, சரியா? உங்களுக்கு இருக்கிறது போதுமென்று எண்ணுங்க, சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கு. மேலும் கடைசி நாட்கள் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. அதில் 4வது வசனம், துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாகவும் தேவ பிரியராய் இராமல் சுகப்போக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறலாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இப்படிப்பட்டவர்களை விட்டு நம்ம விலகணும். தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரிக்கிறவங்க இவங்கெல்லாம் நூதன டுபாக்கூறு. பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம், பேனாவை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம், 3 ரூபா பேனாவை வச்சு இது ஜப பேனா அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டலாம். அதுக்கு எடுத்தாக்களை எண்ணெய் ஒரு 25 ml எண்ணெயை போட்டு அதில் நான் ஜப எண்ணெய்ன்னு சொல்லி 500 ரூபாய்க்கு விற்கிறதும், புக்கு ஒரு தயார் பண்ணி அதில் வந்து ஒரு சில காரியங்களெல்லாம் உருட்டுறது. அதுக்கு அடுத்தாக்கள் இவங்க இன்ப சுற்றுலா மாதிரி போவாங்க, கோட்டடிப்பாங்க, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. உபதேசிக்கிறவன் உபதேசத்தில் நிலைச்சிருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நாம் என்ன மாதிரி பண்ணணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பிரியமுள்ள ஊழியத்தை நம்ம செய்யணும். பட் ஸ்டில் இன்னைக்கு அவங்க ஒரு வேறு வெரைட்டியான ஒரு சில காரியங்களை களி கிண்டின மாதிரி கிண்டியிருக்காங்க. இது ஒரு வேதத்துக்கு விரோதமான டொபாக்கூர் வேலையை பார்த்துருக்கிறாரு, வேகாத வேலையை பார்த்துருக்கிறாரு. சரி, அடுத்ததாக நம்முடைய இவாஞ்சலின் பால் தினகரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். நான் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசிர்வதிக்கும்படியாக வாழ்த்துகிறேன். சங்கீதம் 81:16 இருக்கிற அந்த ஆசிர்வாதம் உங்கள் மீது பொழிந்து கொண்டே இருப்பதாக. கர்த்தர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதித்து செழி. அப்படின்னா அவருடைய மகன் பேர் வந்து சாமுவேல் பால், ஏதோ ஒரு சாமுவேலு, ஏதோ ஒரு வேலுன்னு வைங்களேன். அதுக்கு அடுத்தாக்கில் மருமகன். இந்த 2 பேருக்கும் இன்றைக்கி கல்யாண நாளாம், 7ஆம் தேதி கல்யாண நாள். உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதங்கள் புஸ்தகத்தை நிரம்ப செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க. இது எதுக்கு வீடியோவில் போடணும்? உங்கள் மகன் தான் உங்கள் கிட்ட இருப்பானே, இல்லை ஃபாரினில் இருந்தாலும் எதில் இருந்தாலும் உங்கள்கிட்ட தான் பணம் இருக்க, கால் பண்ணி பேசிட வேண்டியதானே. எதுக்கு வீடியோ விளம்பரம் தேவை? இதெல்லாம் தேவையா? உன் மகன் தான், உன் மருமக தான், ஸோ வாட்? இந்த வீடியோவில் போட வேண்டிய அவசியம் இல்லைங்க, அவசியமே இல்லை. முதல்ல வேதத்தை மட்டும் பேசும்பொழுது வேதத்தை மட்டும்தான் பேசணும், வேகாத காரியத்தை பேசக்கூடாது. புரியுதுங்களா? எங்களுக்கெல்லாம் எப்படி பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி பேசிட்டா ஏமாந்துருவாங்களா? நான் சொல்கிறேன்,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். யாரையும் பரியாசம் பண்ண விட மாட்டார். உங்களுக்கு சீக்கிரமாக அழிவு வரும். உங்களுடைய எல்லா விதமான காரியங்களும் வெளியரங்கமாக ஆக்கப்படும். உங்களுடைய சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆண்டவருடைய உபதேசம் அல்லாத காரியத்தை ஒருவன் கொண்டு வருவானால் அவன் சபிக்கப்பட்டவன். நீங்கள் சபிக்கப்பட்டவங்க. நீங்கள் எத்தனை ஐஸ்வர்யமும் உங்களை கொண்டு போய் சேர்க்காது. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போக சேர்க்காது. மனம் திரும்பிக்கோங்க அப்படின்னு சங்கீதங்கள் புஸ்தகத்தை பேசி அதை ஆசீர்வதிக்கிறீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அந்த நீதியின்படி நடக்க சொல்லுங்கள் எல்லாரையும். உங்கள் பிள்ளைகளெல்லாம் அந்த குடிக்காமல் பாருங்கள். அந்த சாம்பேலுங்கிறவன் அந்த மீசை இல்லாத பனியன் வியாபாரம் பார்க்க, அந்த பனியன் வியாபாரத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணோம். இது வந்து அப்படியே ஆக்டிவேட் ஆகுதான் ஹோலி ஸ்பிரிட். அந்த பனியனை போட்டு திருப்புனா ஹோலி ஸ்பிரிட் வருதான், ஆக்டிவேட்டட். என்ன ஒரு வேத புரட்டு வேலையை பார்த்துருக்கான் அந்த சாம்பேலுங்கிறவன். Hey friends, look at me, I'm wearing the U-turn t-shirt. Do I look like a model? ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். No? That's fine. It's fine if you like the t-shirt, so I'm wearing activating God mode. என்னடா புத்தலாட்டது? So that's a great message to turn on the Spirit of God. And at the back, எவன வேணாலும் மன்னிக்கலாம். ஆனா இந்த Dress போட்டுட்டு ஏமாத்துறவன மன்னிக்கவே கூடாதா? அப்படினா எப்பவும் ஒரு முடிவெடுங்க. as you can see, I've got U-turn on me, and so we've got many different types of t-shirts like this. You can order them at uturn.in and be stylish. And at the விவசாய பத்தி தேவலாம் பேசிட்டு இருக்காத பையன். பிரச்சனை உண்டாக வேலையை ஏதாவது கலவரத்தை உண்டாக்கி யாரும் கண்டுக்காதீங்க. அவனை ஒரு அளவு தான் வேணும். ஏமாத்துறதுங்கிறது ஒரு அளவு தான். 1000 ஏமாற்றக்கூடாது, தப்பு. அது உங்கள்கிட்ட இருக்கிறது போதும் என்று எண்ணுங்க. உங்களுடைய ஒரு லக்ஸுரியான வாழ்க்கைக்கும் நீங்கள் பறந்து போகிறதுக்கு ஒரு ஜெட்டு விமானம் இதெல்லாம் எதுக்கு இந்த உலகத்தில் கொண்டு போக போகிறீங்களா? கண்டிப்பாக சொல்லுதா, நீங்கள் மனம் திரும்பிக்கோங்க. பிறரை சொல்லாதீங்க. நீங்கள் முதலாவது மனம் திரும்பிட்டு எல்லா காரியத்தையும் விற்று தரித்திரனுக்கு கொடுங்க. இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்க. ஒன்றைனா பேனாவை வச்சு ஜெபப்பேனான்னு ஏமாத்துறது. அதுக்கு அடுத்தாங்களே எலியா வருகிறார், எலிசா இதோ வருகிறார், அதோ வருகிறார்ன்ட்டு இந்த டுபாக்கூர் வேலைகளெல்லாம் பார்க்கணும். உங்களுடைய இதிலெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எங்கே கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் மறுபடியும் சென்னையில் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆனால் 4 to 6 மணி வரைக்கும் ப்ரேயருங்கிற ஒரு கான்செப்ட் வைப்பான். அதில் எவனாவது ஒருத்தன் வருவான், இப்படியே தலையை ஆட்டிட்டு என்ன பண்ணுவான், இதோ ஜெபிக்கிற வேலையில் இதோ எலிசாவை காண்கிறேன், ஏதோ தூதர்களை காண்கிறேன். என்ன டுபாக்கூர் வேலையை பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்தாங்கள காருண்யாவில் போனீங்கன்னு வைங்க, ஒன்றும் இல்லை. நீங்கள் 100 ரூபா கொடுத்தீங்கன்னா தலையை தொட்டு ஜெபம் பண்ண மாட்டான். 500 ரூபா கொடுத்துட்டீங்கன்னா தலையை தொட்டு ஜெபம் பண்ணுவான். எல்லாம் விக்கிரக ஆராதனை. இவங்க வந்து சொல்கிறாங்க ரோமன் கத்தோலிக்கத்தில் விக்கிரக ஆராதனைன்றாங்க. இவங்க எல்லாம் விசுவாச திருடீர்கள். அதாவது சொந்தமாக விசுவாசிகளை வச்சுக்க மாட்டாங்க. இவங்க பேசுகிறது பூரா இப்படித்தான். ஏஜி சபையாக இருந்தாலும் சரி, மோகன் சிலாசரஸாக இருக்கட்டும், எல்லாரும் ரோமன் கத்தோலிக்க திருடர்களாக இருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே உள்ள ஆட்கள் வந்துட்டுனா இயேசுன்னா ரொம்ப பரிதவிச்சிருவாங்க. ரோமன் கத்தோலிக்கத்தினுடைய பிள்ளைகள் என்னென்னா இயேசுன்னா உயிரை விட்டுருவாங்க. என்ன செய்யணும், தலையை கொடுக்கணும்னு கொடுத்துருவோம். அந்த மாதிரியான ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு ரோமன் கத்தோலிக்கர்கள். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ரோமன் கத்தோலிக்கத்தில் விக்கிரக ஆராதனை வந்து விட்டது, ஆகவே மனம் திரும்புங்கள். இவனே மனம் திரும்பாமல் இருக்கான். இவனே கோட்டிக்கார வேலையை வாங்க 4000 கோடி ரூபாய் சொத்தை வச்சுக்கிட்டு இங்கே இது பண்ணாமல் வைக்காமல் ஏகப்பட்ட காரியங்கள் என்ன இஸ்ரேலில் போய் முதலீடு பண்ணியிருக்கிறான். யாருக்கு முதலீடு பண்ணான்? கிறிஸ்துவுக்கா? இல்லவேல அவன் குடும்பம் ஜாலியாக இருக்கணும், குடும்பத்தில் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறான். அப்போது இவங்க விசுவாசிகள், சொந்தமாக விசுவாசிகளை பார்க்க மாட்டாங்க, விசுவாசிகளினுடைய திருடர்களாக இருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் யார், மோகன் சிலாசரஸ். அப்புறம் மறுபடியும் இவங்கெல்லாம் என்னென்னா விசுவாசிகளை திருடுகிறவர்கள். இங்கேருந்து அவன் வந்து ரொம்ப பாடுபட்டு மிஷினரிகளெல்லாம் வச்சு கன்னியாஸ்திரிகளெல்லாம் வச்சு இயேசுவை பரப்பி ஆண்டவருக்குள்ளே சேர்த்துருப்பாங்க, ஆண்டவருக்குள்ளே ரட்சிப்புகளை நடத்தியிருப்பாங்க. அங்கே உள்ள சபையை இங்கே ஏமாற்றி பண்ணுறது. இவன் ஏமாத்தான் பார்த்தீங்களா? அந்த எவ்வளோ ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க தெரியுமா இவன்? அவன் சொல்கிறான் ரோமன் கத்தோலிக்கத்தில் சிலை வழிபாடு, இவன் விக்கிரக ஆராதனை வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா
காலேஜுக்கிட்ட அந்த மருத்துவத்துறை இது இருக்குது, அதுக்கு எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் சிலையாக போட்டு வச்சுருக்கான் ஒவ்வொன்றும் இது அப்படின்ட்டு. இவன் சொல்லலாமா முதல்ல? நானே யோக்கியம் இல்லை, நான் யோக்கியத்தை பற்றி பேச முடியுமா? நானே ஒரு அயோக்கிய பையன், அந்த சபையில் அயோக்கியத்தரம் நடக்கு அப்படின்னு சொன்னால் எப்படி? அதே மாதிரி இந்த பெந்தேகோஸ்தே சபை ரபரபரபரபரன்றுவான், ரபரபரபரபம்பான். என்னடா அர்த்தம்னு கேட்டால் அதையும் சொல்ல மாட்டாங்க. ரீக்கரபரபரகரபரபா சந்தரகரப்பா, என்னடா இது? இதாடா பண்பு? ஏய், அந்நிய பாஷைன்னா என்ன? இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் விக்கிரக ஆராதனை. அவ்விசுவாசிகளுக்கு உண்டான அடையாளத்தை காண்பித்து விசுவாசிகளை அப்படியே குழப்பி விடுறது. இப்படியே அந்நிய பாஷையில் பேசிக்கிறது. அந்நிய பாஷை பேசுனா தான் ஊழிய, இல்லைன்னா இல்லை. அதே மாதிரி வாக்குத்தத்தம் சொன்னால் தான் ஊழிய, இல்லைன்னா இல்லை. ஐயோ, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இது பண்ணுறேன், ஏங்க நீங்கள் வாக்குத்தத்தத்தை போட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களை கள்ள போதகரன்றுவான், எல்லாம் வராமல் ஓடிடுவாங்க அப்படின்ட்டு. நான் ஸ்ட்ரிக்டாக எப்பவுமே சொல்கிறேன், நான் ஒரு தடவை நம்ம மனம் திரும்பிட்டோம்னா அது மனம் திரும்பினது தான், திரும்பக்கூடாது. ஒரு விஷயத்தை, ஒரு காரியத்தை, ஆண்டவர்கிட்ட பிடிக்காத காரியத்தை நம்ம விட்டுறணும்னா விட்டுறணும், வேண்டான்னா வேண்டாம். இது வாக்குத்தத்தம் நமக்கு இல்லை அப்படின்னு முடிவாயிடுச்சு, வசனத்தின் ஊடாக நமக்கு வந்துட்டு அப்படின்னு சொன்னால் நாம் அதுலேருந்து புண் வாங்கக்கூடாது. வாக்குத்தத்தம் கிளி சோசிய வேலையெல்லாம் பார்க்குறவங்களெல்லாம் பார்க்காதீங்க, இவங்கெல்லாம் கிளி சோசியக்காரங்க. வருஷத்தில் தான் கிளி சோசியக்காரன் பார்ப்பான். அதே மாதிரி தினத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சோசியக்கார பேர் சொல்லுவாங்க. சன் டிவியில் பார்த்தீங்கன்னா, மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு காக்கா வலிப்பு வந்ததுனால காக்காவை வச்சு சாப்பிடுங்க அப்படின்னா காக்கா வலிப்பு நின்றோம் அப்படிம்பான். எதையாவது ஒன்று உலட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. இயேசுவை பிரசங்கிக்கலையா? உயிரை கொடுக்கும் பிரமாணம் நம்மிடத்தில் இருக்கும்போது ஒன்றும் இல்லாத நியாயப்பிரமாணத்தை கொடுத்துக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு இது பண்ணுங்க வாக்குத்தத்தம் அப்படின்றாங்க. எவ்வளோ ஒரு கேவலமான செயல் தெரியுமா? பார்த்தீங்களா? இங்கெல்லாம் இவங்களை 2 பேரும் பேசுகிறது நல்லா நைஸாக பேசி பணம் கறக்கிறதுல இம்பார்ட்டன்ட் பண்ணுறாங்க. எல்லாமே விசுவாசிகளுடைய திருடர்கள். அங்கே இவனுங்களாம் போய் இது பண்ண மாட்டாங்க, பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, இயேசு சொன்ன காரியத்தை செய்யவே மாட்டாங்க. இயேசு என்ன சொன்னார் அப்படின்னா, உலகமெங்கும் போய் என்னுடைய நாமத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து என்ன சீசராக்குங்க, எல்லாரையும் உபதேசத்துக்கு கிளம்ப வைங்க. அநேக காரியங்கள் இருக்கிறது, அறுவடை இருக்கிறது. நாம தான் கடைசி நாட்களில் என்ன சொல்லுவோம், உலகமெங்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும்னு சொன்னார். அதே ஃபார்முலாவில் நம்ம செய்யணும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். அவருடைய சித்தம்னா பரிசுத்தமாக இருப்பது. இதை சொல்லவே மாட்டாங்க. வாக்குத்தத்த கிளி சோசிய வேலையை பார்த்துக்கிட்டேன். டை எங்கே இருந்துடா வாரீங்க பைத்தியக்காரங்களா? சம்பாதிச்சது போகும்டா, பேசாமல் உங்கள் வீட்டில் போய் பேசாமல் இருக்கிறா. அவங்களெல்லாம் ஊழியம்னு சொல்லி ஏன்டா விசுவாசிகளை ஏமாத்துறீங்க? பேதியில் போவானுங்களா? உங்களுக்கெல்லாம் என்னடா டேய் பைத்தியக்கார பேரு? தோற்றுரும்.